பகவான் வரக்கூடிய ஜூலை 27ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார். டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ர பயிற்சி 138 நாட்களுக்கு பின்னோக்கி பயணம் செய்ய போகிறாரு சனி பகவான். இருக்கிற கிரகங்கள்லேயே ரொம்ப நீதிமான், நல்லது கெட்டது நம்ம செய்யக்கூடியதற்கு ஏற்ற மாதிரி பலன் தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவானோட பயிற்சி, வக்ர பயிற்சி, இவைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் சனி பகவானோட வக்ர பயிற்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்க போகிறது அப்படின்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை இது போன்ற விஷயங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நீதிமான், கர்மகாரகன் அப்படி என்று அழைக்கப்படுகின்ற சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதி வக்ர பயிற்சி அடைகிறாரு. டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் பின்னோக்கி பயணம் செய்ய போகிறாரு. இதில் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். மந்தகாரகன், நீதிமான், கர்ம வினைகளை தீர்ப்பவர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சனி பகவான் மனிதன் தன் வாழ்வில் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மற்றும் தீய செயல்களுக்கு ஏற்ப எந்தவித பாரபட்சமுமின்றி பலன்களை தருவதனால நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம். அவரவர் செய்கிற கர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை அளிக்கிறதுனால சனிப்பெயர்ச்சி, சனி வக்ர நிலைகள் இது எல்லாமே முக்கியமாக கருதப்படுகிறது. வரும் ஜூலை 27ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்ரகதி அடைந்து பயணிக்க போகிறாரு. அதனோட தாக்கம் ரிஷப ராசியினருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 11ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் தற்போது வக்ர பயிற்சி அடைகிறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. சொந்த தொழில் செய்வதற்கான திட்டமிடுவோருக்கு அற்புதமான காலகட்டம். பொதுவாகவே 9, 10க்கு அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்துல தற்போது இருந்து வர்றாரு. வக்ர பயிற்சி அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடத்திற்கு மாறிடுவார், கும்பராசிக்கு மாறுவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மீன ராசியில் தான் இருக்க போகிறாரு. ஆனால் வக்ரகதியில் இருக்கிறாரு. வக்ரகதியில் இருக்கிற கிரகம் எப்போவுமே முன்னாடி நல்லது பண்ணிகிட்டு இருந்தது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு இப்போ அடுத்து எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருந்ததோ அந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது சில இடைஞ்சல்களையும் கஷ்டங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து அற்புதமான காலகட்டமாக தான் தற்சமயம் வரைக்கும் இந்த வருடத்தில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருந்தது. தற்போது வக்ரம் நேர காலம் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வேலை நீங்கள் பொறுப்புகள் உங்களுக்கு கூடும். நீங்கள் நிறைய விஷயங்களை உங்கள் மேலே திணிக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்ன செய்தாலும் நீங்கள் வேலை செஞ்சால் அவங்கள குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க, உங்களை டென்ஷன் ஆக்கி எமோஷனலாக பேச வைப்பாங்க. இது போன்ற சூழ்நிலை இந்த வக்ர பயிற்சி காலங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்போவுமே பொறுமையானவங்க தான். உங்கள் பொறுமை, நிதானத்தை இந்த வேலை பார்க்குற இடத்துல கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் போட்டித் தேர்வு எழுதுறீங்க, நீங்கள் இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் பயிற்சி, நீங்கள் ரொம்ப காலமாக வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் ஏமாற்றம் இருந்ததுன்னா தற்போது அதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே டிலே ஆகியிருந்ததோ அதுக்கெல்லாம் இப்போ விரைவாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ அப்பா சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா தற்போது சப்போர்ட் பண்ண மாட்டார். 9ஆம் இடத்துக்கு அதிபதி அப்பா, பெரியவங்க, இதெல்லாம் சனி பகவான்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே உங்களுக்கு உல்டாவாக நடக்கும். இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கானது. அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர சனி ஏற்கனவே உங்களுக்கு 8, 9க்கு அதிபதி. தற்போது இது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வரக்கூடிய லாபங்களை சேமித்து வைக்க கற்றுக்கொள்ளணும். நீங்கள் பணத்தை இஷ்டம் போல் செலவழிக்கக்கூடாது. பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். சிலருக்கு நல்ல இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் வரும். அது நீங்கள் விரும்பின இடமாகவே இருக்கும். தூரமான பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும். பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இயற்கை தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். மிதுனத்திற்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுறதுனால சனி பகவானோட பார்வையால் முயற்சிகளில் நிறைய உங்களுக்கு சில தடங்கல்கள் வரும். உங்களுக்கு வேகம், விவேகம் தற்சமயம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் போன்றவையை தவிர்ப்பதற்கு, விலகி செல்வதற்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் சேரும். நீதிமன்றம் சார்ந்து, வழக்கு சார்ந்து நீங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமர்ந்து பேசி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு உறவுகளில் பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்தது 3ஆவதாக கடகராசி. கடகராசியினருக்கு உங்களுக்கு 7, 8க்கு அதிபதியான சனி பகவான் தற்போது
இந்த 2.5 ஆண்டுகளில் உங்களுக்கு வந்து உடம்பாலையும் மனதாலையும் வருமானத்தில் உறவினர்களால் குடும்பத்தினரால் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த 138 நாட்களும் தற்போது வந்து ரொம்ப மிகுந்த கவனம் மட்டும் உங்களுக்கு வேணும். இந்த காலகட்டம் வந்து எல்லாவற்றுக்கும் நீங்கள் தயாராக இருக்கிறது நல்லது. சில நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வெற்றி உண்டாகும். நீங்கள் வந்து அரசியல் செல்வாக்கு, பணவரவு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அனைத்து முயற்சிகளிலுமே வந்து உங்களுக்கு வெற்றி பெறும் நேரமாக இது அமையும். அதே போல் நீங்கள் பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க. அவங்க பிள்ளைகளோட முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கும். நீங்கள் வந்து நல்ல யோகம், அதாவது அரசு துறையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். நீங்கள் எடுத்திருக்க காரியங்களில் ஜெயம் உண்டாகும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணத்துக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல புதிய வரன், உங்களுக்கு பிடிச்ச வரனாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். அடுத்து 4வது ராசி வந்து துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் தற்போது வந்து வக்கரம் பெற்று வருகிறார். இந்த சனி பகவான் வந்து இருக்கிற இடம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்காக, நீங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சிக்காக சில விஷயங்களை செய்கிறது, பயணம் மேற்கொள்வது, கோயிலுக்கு செல்வது, இதெல்லாம் வந்து தற்சமயம் நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு செல்வது போன்ற அமைப்பு வந்து தற்போது ஏற்படும். பூர்வீகத்தில் உங்கள் ஞாபகார்த்தமாக ஏதாவது செய்வீங்க. வீடு வாங்குறது அல்லது ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறது, தான தர்மங்கள் செய்வது, இது போன்ற யோகம் கூட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி பகவானோட பார்வை உங்களோட மேஷத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே சனி பயிற்சிக்கு முன்னாடி இருந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் திரும்பவும் வரும். உடனடியாக வந்து ஏதாவது இப்போ உடல்நல பாதிப்பு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உடனடியாக வந்து நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். உடல்நல கோளாறுகளை வந்து தள்ளி போடக்கூடாது. அதே போல் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற லாபங்கள் கிடைக்கும். பெரிய கவலைகள், குற்றங்கள், குறைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே மன கஷ்டங்கள்லாம் இருந்ததெல்லாம் தீரும். உழைப்பால் முன்னேறும் காலகட்டம். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரிடம் எதை பேசுகிறோம் அப்படின்னு கவனமாக பேசுகிறது, கவனமான வேலை செய்கிறதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து 5வது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது வக்ரமாகும்போது உங்களோட சனி வந்து உங்கள் வீட்டுக்கான 6வது இடத்த வந்து பார்வையிடுறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு எதிரிகள் வந்து ஒழிவாங்க. முக்கியமாக கடன்களை வந்து நீங்கள் கட்டுவீங்க. தொலைதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் உண்டாகும். வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் வரும். வேறு ஊருக்கு, வேறு இடங்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வரும். வேலை செய்து கொண்டிருந்தவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் வந்து வரும். நல்லா அது மூலமாக லாபமும் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஏற்கனவே வந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதோட பிரான்ச்செல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்னும் நிறையா அதில் லாபங்கள் கிடைக்க ஒரு வாய்ப்பு வரும். உடன்பிறப்புகள், சொந்தக்காரவங்களாம் உங்களுக்கு வந்து தற்போது உதவி செய்வாங்க. சனி பகவான் வந்து இன்னொரு பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை இயக்கிறவங்களுக்கு வந்து அது சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது ஒன்று தான் உங்களுக்கு. விருச்சிக ராசிக்கு பெரும்பாலும் நல்லாவே இருக்குது. அடுத்து மகர ராசிக்கு 7.5 சனி முடிந்து தற்போது தான் உங்களுக்கு வந்து விடுதலை ஆகியிருக்கு. இருந்தாலும் திரும்பவும் இந்த வக்ர பயிற்சி வந்து திரும்ப 7.5 சனி வந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இது. இந்த 138 நாட்களும் ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் வரக்கூடிய இந்த காலங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஏற்கனவே 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு நன்மை தருவார் அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க. ஆனால் மகர ராசிக்கு 3-12க்கு அதிபதியான குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கோள் இல்லை. என்னதான் இருந்தாலும் அவர் நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு கண்மூடித்தனமாலாம் நினைக்க முடியாது. குரு வந்து தற்போது சில அந்த வக்ர பயிற்சிக்கு மேலேயே உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து பார்வையிடுது. சில உடல்நல தொந்தரவுகளை தரும். திடீரில் வண்டி வாகனங்களில் ஏதாவது கவனமாக போகணும். அதோட நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சனி பகவானோட வீடு தான் மகரம். அதனால் வந்து உங்களுக்கு சனியோட பாதிப்பு பெருசாக இருக்காது. ஆனால் குருவோட பாதிப்பு உங்களுக்கு வந்து வரக்கூடும். அதனால் பெரிய துன்பங்கள், துக்கங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வராது. வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தது, சின்னவங்களோட இளையவர்களோட ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி குடும்ப உறவில் வந்து இணக்கமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதோட நீங்கள் எதாக இருந்தாலும் பேசி தான் தீர்த்துக்கணும். எடுத்தங்க வித்தனும் கோபமாக வந்து உங்களுக்கு பேசக்கூடாது. குரு 7ல் இருக்கிறது உங்களுக்கு கோபத்தை தரக்கூடியதாக இருக்கும்.
உங்களோட குடும்பத்தில் வந்து அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எல்லா காரியமே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயமாக தான் முடியும். அதனால் உங்களுக்கு இந்த 6 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி அமைகிறது. இது போன்ற விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இது உங்கள் குடும்பத்தில் இந்த ராசிக்காரர்கள் யாராவது இருக்கிறாங்களா, நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.